வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் அரசு ஓய்வூதியர்களுக்கு 40% கூடுதல் பென்ஷன் சார்ந்து வெளியான புதிய அறிவிப்பு குறித்து தகவல்களை பார்ப்போம். மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவிலைப்படி DA, அகவிலை நிவாரணம் DRல் மாற்றம், அகவிலைப்படி, அகவிலை நிவாரணம் நிலுவைத் தொகை, 8வது ஊதிய குழு பற்றிய தகவல்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு உயரக்கூடிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மிக அதிக வயதான ஓய்வூதியர்களுக்கு உடல்நிலையை கருத்தில் வைத்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருப்பதாவது: 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின்படி 80 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 40% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதை எட்டக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு 100% என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். இந்த வயதை ஓய்வூதியர்கள் எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கிவிடும். வயது கூடும் போது அவர்களின் உடல்நிலையை கருத்தில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.